டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கு வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற ஒரு நோயை பற்றி பார்க்கலாம். உடல் இயற்கையாகவே சுத்தம் செய்வதற்காக சில திரவங்களை சுரக்கும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா கண்களில் வர கண்ணீர், உமிழ்நீர், அதே போல பெண்களின் உள்ளுறுப்புகளை தூய்மை செய்வதற்காக இயற்கையாகவே சுரக்கப்படுவது தான் வெள்ளைப்படுதல். இது இயற்கையாக சுரக்கப்படுவதனால இது ஒரு நோய் இல்லை. எப்படி அப்படின்னா இது மிக குறைவாகவும் அளவாகவும் இருக்கும் பொழுது. இது எப்பெல்லாம் இந்த வெள்ளைப்படுதல் இருக்கும் அப்படின்னா மாதவிடாய் காலத்திற்கு 1-2 நாட்களுக்கு முன்பாக இருக்கலாம், அல்லது மாதவிடாய் முடிந்த பிறகும் 1-2 நாட்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் இருக்கலாம். சில பேருக்கு ஓவுலேஷன் டைமில் இந்த வெள்ளைப்படுதல் இருக்கலாம். இது எல்லாமே இயற்கையானது, ஃபிசியாலஜிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எப்போ இது நோயாக நம்ம கருதுகிறோம் அப்படின்னா இந்த வெள்ளைப்படுதல் ஒரு திரவம் போல காணப்படும். ஆனால் இது அளவுக்கு அதிகமாக வருகிறது, ஒரு மாதத்தின் எல்லா நாட்களிலும் இருக்குது. மேலும் அந்த வெள்ளைப்படுதலில் நிறமாற்றம் இருக்குது. என்னென்ன நிறமாற்றம்னா சில நேரங்களில் ரொம்ப கெட்டியான தயிர் போல வரலாம், மஞ்சள் நிறம் கலந்து வரலாம், சில நேரங்களில் ஒரு சிறிய பச்சை நிறத்தில் கூட வரலாம். இப்படி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கிருமி தொற்று இருக்குன்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா பொதுவாகவே இந்த வெள்ளைப்படுதல் இயற்கையாக இருக்கும் பொழுது அது நல்ல அசிடிக் pH அமிலத்தன்மையுடையதாக இருக்கும். ஆனால் கிருமி தொற்று வரும் பொழுது அதனுடைய pH மாறி அது ரத்தம் கலந்தோ அல்லது வெள்ளையாகவோ வரும். அந்த இடத்துல தான் நம்ம சிகிச்சை செய்யணும். இது என்னென்ன காரணங்கள்னால வருது அப்படின்னா பொதுவாக உடல் சூடு அதிகரிக்கும் பொழுது வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு எப்பொழுதுமே அவங்களுக்கு இடுப்பு வலி இருக்கும், அடிவயிற்றில் கனம் இருக்கும், ஏன் சிறுநீர் பாதையிலும் தொற்று கிருமி இருக்கும். இது யார் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னா நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்பவர்கள், அல்லது நல்ல டைட்டான ட்ரெஸ்ஸிங் சொல்லுவோம். இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் மற்றும் இளைஞர்கள் எல்லாருமே கடினமான டைட்டான ஆடைகளை விரும்புகிறாங்க. பெண்கள் இந்த மாதிரி டைட்டான ஆடைகள் அணியும் பொழுது அந்த இடத்துல கிருமி தொற்று ஏற்படுகிறது. மேலும் பார்த்தோம்னா சில கெமிக்கல்ஸை நம்ம பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்கிறோம். அதிகமான சோப்பு பயன்படுத்துவது அல்லது வாசனை திரவியங்கள் பயன்படுத்தும் பொழுதும் இந்த கெமிக்கல்னால அந்த அசிடிக் pH மாறி வெள்ளைப்படுதல் எப்போவுமே அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. சரிங்க, இதை ஆயுர்வேத கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். ஆயுர்வேதம் என்றைக்குமே அந்த அறிகுறிகளுக்கு ஏற்றவாறே நம்ம சிகிச்சை செய்கிறோம். எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா இது ஒரு கபம் சார்ந்த பித்தம் சார்ந்த சிக்கல். அதை எப்படி நம்ம அணுகலாம் அப்படின்னா அந்த வெள்ளைப்படுதல் தயிர் போல கெட்டியாகும் உடல் அரிப்பு இருக்கும் பொழுது அல்லது அந்த பகுதியில் அரிப்பு இருக்கும் பொழுதும் அந்த கபம் சார்ந்த மருந்துகளை நம்ம கொடுப்போம். எடுத்துக்காட்டாக ஆரக்வதாதி கஷாயத்தை நம்ம கொடுக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எரிச்சல் இருக்கும், பச்சை நிறத்தில் மாறி இருக்கும், அல்லது ரத்தம் கலந்து இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் பித்தத்தை குறைக்கக்கூடிய நிம்பாதி கஷாயம், குடூச்சியாதி கஷாயம் போன்ற கஷாயங்களை உள்ளுக்கு கொடுப்போம். இவ்வாறு அந்த கிருமி தொற்றை நம்ம நல்லா கண்ட்ரோல் பண்ணுவோம். வெளிப்பிரயோகம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேப்பிலை, கொன்றை இலை போட்ட கஷாயங்களை அவங்களுக்கு கழுவதற்காக சொல்லும் பொழுது அந்த கிருமி நன்றாக கட்டுப்படும். இவ்வாறு கிருமி கட்டுப்பட்ட பிறகு அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டணும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்காக கூஷ்மாண்ட ரசாயனம், அதாவது வெண்பூசையில் செஞ்ச இலகங்களை கொடுப்போம். இது உடல் குளிர்ச்சியை நமக்கு நன்றாக ஏற்படுத்தும். சில பேர் பார்த்தீங்கன்னா வயசானவர்களுக்கு இது அதிகமாக இருக்கும். ஏன்னா ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் குறைவாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும், அந்த வெள்ளைப்படுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்கான மருந்துகள் கொடுக்கணும். ஆனால் இதில் ஒரு சிக்கலை நம்ம எப்போவுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த வெள்ளைப்படுதல் கிருமி தொற்று மட்டும் இல்லாமல் சில வகையான புற்றுநோய்களின் ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம். அப்போ சரியான மருத்துவர்கிட்ட அணுகி அவங்க அதை என்ன மாதிரியான வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதற்காக தான் அரசே ஒரு 35 வயசு தாண்டினா பாப்ஸ்மியர் டெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக எல்லா பெண்களும் எடுத்துக்கொள்ள வேண்டிய டெஸ்ட். அப்போ தான் அந்த இடத்தில் சாதாரண வெள்ளைப்படுதலை தாண்டி அவர்களுக்கு புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறி இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரி, இதை வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்னா எப்பொழுதுமே பருத்தினால் ஆன உள்ளாடைகளையே நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா நம்ம நாடு வெப்பமண்டலமான நாடு. தன் சுத்தம் ரொம்ப அவசியம். எப்பொழுதும் மேலிருந்து கீழ் நோக்கியே நம்ம சுத்தம் செய்ய வேண்டும். மாறாக செஞ்சோன்னா அந்த கிருமி தொற்று அதிகமாகும். தயவு செஞ்சு கெமிக்கல்ஸ் பயன்படுத்த வேண்டாம். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான உறக்கம், நல்ல தண்ணீர் குடிக்கும் பொழுது என்னாலும் ஆரோக்கியமாக இருக்கலாம். சரி நேயர்களே, இன்றைக்கு வெள்ளைப்படுதல் பற்றி பார்த்தோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.